ஹாய் ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல். என்னுடைய இந்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சேனலுக்கு வந்த எல்லாத்தையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானையில், ஒரு சின்ன டம்ளரோ ஒரு பானையிலையோ நம்ம தண்ணியை வச்சோம்னா அது மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அந்த மாதிரி ஒருத்தவங்களோட லைஃப்பில் அவங்க அந்த தண்ணியை வச்சதுனால அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது, அவங்க எந்த அளவுக்கு அதிலிருந்து அந்த மகாலட்சுமியோட ஆசையை பெற்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணி அதை விடாமல் அந்த பூஜையை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி அந்த சீக்ரெட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நடுவில் எதுவும் விட்டுறாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும், சரிங்களா? வெறும் தண்ணீரை மட்டும் வச்சு எப்படி செல்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு சூட்சுமமான விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலும், ஒரு துறவி ஒருத்தர் மகாலட்சுமியோட வாசம் நம்ம வீட்டில் வரணுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கஷ்டப்படுற ஒரு லேடிக்கு சொல்கிறாங்க. அவங்க அதை கடைபிடிச்சு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். தண்ணி தானே அப்படின்னு நார்மலாக நினைக்க வேண்டாம். அந்த தண்ணி நம்மளை எந்த உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், மகாலட்சுமி அதில் எப்படி வாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, நடுநடுவில் விட்டுறாதீங்க, கடைசி வரையும் பாருங்கள். என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங். இதை யாராவது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் எப்பயுமே ஆன்மீகம் சம்பந்தமானதும் புராண கதைகள், நீதி கதைகள், இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும்னா நம்ம அதுக்கு சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கு. எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து கேளுங்க, சரிங்களா? இப்போது ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலி ஒருத்தவங்க, அவங்க உண்மையிலேயுமே ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலமையில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் அவங்களோட பேர் கண்ணம்மா. அந்த லேடியோட பேர் கண்ணம்மா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னன்னைக்கு வேலை செஞ்சாதான், உழைச்சாதான் காசு, அதில் தான் சாப்பிடணும். அவங்க ஏழ்மையான ஒரு சின்ன கிராமத்தில் விவசாயம் ஓரியன்டாக பார்த்துக்கிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது சுத்தமான மனம் எங்கே இருக்குமோ அங்கே செல்வம் தானாக சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் சில சமயம் அந்த செல்வம் வரும் பாதை ஒரு சின்ன செயலில் கூட நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு துறவி அவங்க வீட்டு வாசலுக்கு கேட்குறாரு, அம்மா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு. ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி. அவங்க தண்ணி வேணும்னு கேட்டவுடனே அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, அவங்க அவரை பார்த்துட்டு இருங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே இருக்கிற கொஞ்சம் நல்ல பாத்திரத்தை நல்லா துலக்கி சுத்தம் பண்ணி அதில் தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா எப்படி போகுது லைஃபெல்லாம், எப்படி இருக்கிற, குடும்பத்துலலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்கே சாமி அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. என் வீட்டுக்காரோட பேர் முருகன், ஆனால் கூலி வேலை தான் செய்கிறாரு. அவர் வேலைக்கு போனால் தான் காசு, வேலைக்கு போகலாட்டினா அன்றைக்கி காசும் கிடையாது. அப்படி அவருக்கு கூலியும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 பேரும் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, கவலைப்படாதம்மா, நானும் வேண்டிக்கிறேன், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது கண்ணம்மா கேட்குறாங்க, சுவாமி எங்களுக்கு இந்த நிலை மாறுமா, இந்த கஷ்டம் எனக்கு மாறுமா, டெய்லி வேலைக்கு போவாரா, வீட்டு செலவை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியலை, என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதம்மா, வேலை இனிமேல் நான் உனக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறேன், அதை நீ மறக்காமல் அதை செய். இப்போ நீ எனக்கு தண்ணி கொடுத்த இல்லையா, இந்த மாதிரி சுத்தமான தண்ணீரை உன் வீட்டுக்கு நடுவில்
வீட்டுக்குள்ளே வந்து நடுவில் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி அந்த தூபக்கால்லாம் போட்டு வாசத்தோட, அதாவது ரொம்ப சுத்தமாக, அந்த இடம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி வச்சு நீ இருக்கிற இடமும் சரி, உன்னுடைய மனசும் சரி, எல்லாமே சுத்தமாக இருந்தால் லக்ஷ்மி கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வருவா. மறக்காமல் துளசி செடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள்லேயே அவங்க வீட்டுக்கு நடுவில் வந்து சுத்தமான ஒரு பானையில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் டெய்லி சூரிய ஒளி படுற மாதிரியும் வருது. அவங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் கிடைக்கிது. அப்போது அன்றைக்கி அடுத்த நாளே வந்து அவங்க வீட்டுக்காரன் வந்து அவர் சொல்கிறான், கண்ணம்மா எனக்கு இப்போது பெரிய இடத்துல வேலை கிடச்சிருச்சு, டெய்லி எனக்கு வேலை இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ல இவங்க வைக்க அந்த பாத்திரத்தில் தண்ணி எந்த அளவுக்கு அந்த அலங்காரம் அந்த ஸ்மெல்லோட சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம், அடுத்த நாள் வேலைக்கு போவாரா இல்லையா அப்படின்னு கவலைப்பட்ட இது சாதாரண தண்ணி தானே, ஆனால் எல்லாத்தையும் அது மாற்றுது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அவங்க அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அதில் தண்ணி வச்சு பூக்களால் ரொப்பி தூபக்கால்லாம் காமிச்சு வைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற மந்திரம், மகாலட்சுமிக்கு உகந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ப்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. இந்த வார்த்தையை தான் அவர் சொல்லி கொடுத்துட்டு போகிறார். இதை தான் அவங்க செய்கிறாங்க. அப்படியே நாள் ஆக ஆக எதிர்பார்க்காத இடத்துல அவர் வேலைக்கு போனது பர்மனண்ட் ஆகுது, வேலை நல்லா போகுது, காசு நல்லா வருது, அவங்க வீட்டில் யாருக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போகுது. அப்படி போயிட்டுருக்கும்போது கண்ணம்மாவோட கனவுல மகாலட்சுமியே வெள்ளை தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி வந்து கனவுல அவங்களுக்கு காட்சி தர்றாங்க. அப்படி காட்சி தந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, கண்ணம்மா நீ வைத்த பானையில் நான் வந்து வாசம் செய்கிறேன், எனக்கு வந்து சுத்தமான இடம் இருந்தால் நான் அங்கே வாசம் செய்வேன், அங்கே வந்து நான் இருப்பேன், என்னுடைய பாதம் படுற இடத்துல உன் வீட்டுக்கு நடுவில் நீ சுத்தமான தண்ணியை வச்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் உன்னுடைய வீட்டில் நான் எப்பவுமே வாசத்தில் இருக்கேன். ஆனாலும் நீ அந்த தண்ணியை வந்து அடுத்த நாள் வந்து வேஸ்ட் பண்ணிடுற, நீ இனிமே டெய்லியும் தண்ணி மாற்றும் போது அந்த மாத்திர தண்ணியை தயவு செய்து துளசி செடிக்கு ஊற்றிரு, கால் மிதியடி படுற இடத்துல நான் வாசம் செய்த தண்ணி எங்கேயும் போகக்கூடாது, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை நீ செஞ்சு பாரு, உனக்கு செல்வ வளம் இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி உனக்கு நான் அருள் புரிகிறேன், நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முழிச்சு பார்த்துட்டு, ஆஹா வந்தது மகாலட்சுமி தாயார் தான், லக்ஷ்மி தாயார் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து கண்ணம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு நடுவில் வைக்கிற அந்த தண்ணியை வெள்ளை தாமரையில் வந்து உட்காந்து கனவுல வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க இல்லையா மகாலட்சுமி தாயார், அவங்களோட நினைவாக அந்த ஞாபகத்தில் அந்த தண்ணியை டெய்லியும் காலையில் வைக்கிற தண்ணியை சாயந்தரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்து அதை துளசி செடிகளுக்கு அடுத்த நாள் அப்படியே மாற்றி புதுசு பண்ணி ஒவ்வொரு நாளும் புதுசாக அவங்க அந்த தண்ணியை தெளிச்சிட்டு திருப்பியும் கொண்டு வந்து சுத்தப்படுத்தி திருப்பியும் அதே மாதிரியே தூபமெல்லாம் போட்டு நடுகாலில் வச்சு நிறைய நல்ல மனதோட சுத்தமான இடத்துல சுத்தமான தண்ணியில் தூபத்தோடு அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தண்ணியை ஒரு நாள் கூட எங்கேயும் மிஸ் பண்ணிடாமல் ஒரு சின்னதாக ஒரு துளசி செடி வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த துளசி செடியிலேயே படுற மாதிரி ஊற்றியும் வைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் அது ஸ்பெஷலாக பலன் தருது. முன்னாடி இருந்ததுக்கும் அது கண்ணம்மாவுக்கே புரியுது. நம்ம முதல்லாம் வந்து நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன இருக்குது, நாளைக்கு வேலை கிடைக்குமா, இல்லை வேலை இல்லாமல் வீட்டில் இருந்துருவாரோ அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் போய் இப்போ முருகன் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில்
பர்மனண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அவர் சேர்ந்ததுனால வீட்டில் எல்லாருக்குமே புது ட்ரெஸ்ஸு, புது உணவு, எல்லாருக்குமே அப்படி வந்து பழைய சாதம் கிடச்சாலும் போதும், நம்மளுக்கு இருக்கிறத வச்சுப்போம் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி இவங்க இந்த மாதிரி தண்ணியை டெய்லி சுத்தப்படுத்தி தான் இருக்கிற இடத்தையும் சுத்தப்படுத்திட்டு மகாலட்சுமியோட திருநாமத்தை வாயில் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை அடுத்த நாள் எடுத்து அந்த துளசிக்கு தான் விடுறாங்க. இதில் பெருசாக உழைப்பு எதுவும் இல்லை. நீங்களும் இதே மாதிரி தண்ணியை வந்து வீட்டுக்கு நடுவில் வச்சு எப்பயுமே மங்களகரமான பொருட்கள், வாசனை மிகுந்த பொருட்கள்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே லக்ஷ்மி வந்து வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அதுபடி இவங்க அதை ஃபாலோ பண்ணதுனால இவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வர ஆரம்பிக்குது. எந்த தரித்திரியம், உணவு தரித்திரியம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக அவங்க லைஃப் போகுது. அதனால் ரொம்ப ஹாப்பியாகவும் ஆயிடுறாங்க. சில நேரங்களில் யோசிச்சு பாருங்களேன், சில நேரங்களில் பெரிய அதிசயம் வந்து ஒரு சின்ன பழக்க வழக்கத்தால் மாறும். புரியுதா? நீங்கள் அதை நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுத்தமான மனமும் நம்பிக்கையோட இறை பக்தியோட இந்த மூணுமே சேர்ந்தா, சுத்தமான மனம், நம்பிக்கை, பக்தி, இந்த மூணு எந்த இடத்துல சேருதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தானாகவே வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிறத இந்த கண்ணம்மா கதையிலேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். துறவியும் இதைத்தான் அவர் நமக்கு சொல்லிட்டு போகிறாரு. இதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்லையும் நம்ம வீட்லேயும் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, கஷ்டம் இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு நினச்சாலும் நம்ம வீட்டில் நடுவில் துளசி தண்ணியை, சுத்தமான தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் மங்கள பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணி தூபக்காலோடு காமிச்சிட்டு அடுத்த நாள் நம்ம அந்த தண்ணியை எடுத்து துளசி செடிக்கு ஊற்றிட்டு லக்ஷ்மி தாயாரை, மகாலட்சுமி தாயாரை மனம் உருகி வேண்டி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கக்கூட வேண்டாம், சாமி கும்பிட்டாலே போதும். உங்களுக்கு என்ன தேவைன்றதை விட 10 மடங்கு அதிகமாக தர்றதுக்கான அத்தனை இதுவும் தெய்வங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல. சரிங்களா? இன்னையிலேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, திருப்பியும் நான் சொல்கிறேன், உங்களோட வீட்டுக்கு நடுவில் ஒரு பானையை வச்சு அந்த பானையில் பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த தண்ணியில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணும். தண்ணி சுத்தமாக இருக்கணும். காலையில் சூரிய ஒளி அதில் படணும். மாலை நேரத்தில் வர்ற அந்த நெகட்டிவ் ஆற்றலை ஆட்டோமேட்டிக்காக அது கொண்டு போயிடும். இந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணுறதுனால இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடு எவ்வளோ மங்களகரமாக இருக்குது, எப்போ போனாலும் அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படின்னு இவங்களுடைய வாழ்வாதாரமும் கண்ணம்மாவோட வாழ்வாதாரமும் ரொம்ப பழைய இதிலேருந்து பார்க்குறத விட இப்போ ரொம்ப புதுசாக புத்துணர்ச்சியோட சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை வாழ்கிறாங்க. எல்லாரும் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, அவங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு துறவி என்ன சொன்னாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி அதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்களும் சாமி கும்பிடுங்க, உங்களுக்கும் வரும். இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான், ரொம்ப பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற வேலையில் முழு கவனத்தோடு இருங்க. அதுக்காக சாமி கும்பிட்டா பணம் வந்துடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய அன்றாட வேலையில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒதுக்கி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக நம்ம செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன நடக்குமோ அது நல்லது நடந்துடும். சரிங்களா? அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அதனால் கண்ணம்மா வந்து அந்த தெருவில் இருக்க எல்லாருக்குமே அவங்க எப்படி மேலே வந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் மகாலட்சுமி தாயாரை மனசுருகி வேண்டிக்கோங்க, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவங்க அதை சொல்கிறாங்க, தனக்கு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பயன் பெற்றாங்க. அதுக்கப்புறம் துறவி வந்து பார்க்கும்போது அந்த தெருவே மங்களகரமாக இருக்கிறத பார்த்து அவர் இந்த தெருவிலே மகாலட்சுமி எப்பயும் குடியிருக்கிறா, அந்த அளவுக்கு ஊர் வந்து இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சு, இருந்ததை விட இப்போ இந்த ஊர் வந்து பயங்கர டெவலப்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து இந்த குறை எப்பயுமே வந்து இதை விட்டுறாத, இதை நீ விட்டுட்டனா திருப்பியும் நீ கஷ்டப்படுவ, அதனால் இதை ரெகுலராக ரொட்டீன் ஒர்க்காக நீ எப்பயும் போல் உன் வாழ்நாள் ஃபுல்லாக நீ இதை செஞ்சுக்கிட்டு உன் வீட்டில் இருந்து மகாலட்சுமி தாயார் வெளியிலே போக மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு திருப்பியும் அறிவுரை சொல்லிட்டு போகிறாரு. கண்ணம்மாவும் வந்து
அவங்க கண்ணம்மா குடும்பம் மட்டும் கிடையாது, அந்த கிராமத்தில் இருக்கிற பல குடும்பங்களும் துறவியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அவர் சொன்ன மாதிரியே அவங்கவுங்க வீட்டுக்கு நடுவில் சுத்தமான பானை வச்சு அதில் தண்ணி வச்சு சுத்தமான தண்ணி வச்சு பூக்களையெல்லாம் ரொப்பி மங்களகரமான பொருட்களையெல்லாம் போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு என்ன தேவையோ அந்த ஸ்லோகத்தை மறக்காமல் அவங்களும் சொல்கிறாங்க. அதுபடி அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்மளும் இந்த மாதிரி டெய்லியும் 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் சுத்தப்படுத்திட்டு சுத்தமான தண்ணியை வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குறைகளை உங்கள்கிட்ட இருக்கிறத அதை நிறைய பண்ணித்தர சொல்லி, எனக்கு பணம் பொன் பொருள் எல்லாமே எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கடவுள் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சரி வாழ்க்கை முறையையும் சரி ஆட்டோமேட்டிக்காக மாற்றி அமைப்பார். கண்ணம்மா சொந்த வீடு வாங்கி தனியாகவே நல்லா வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த துறவி சொல்லிட்டு போன மாதிரி இந்த மகாலட்சுமியோட வாசம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமி தாயார் வந்து குடியிருப்பாங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கை முறைகள் அனைத்தும் மாறிடும். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. ஆனால் இதை மறக்காமல் செய்யுங்க. முக்கியமாக அந்த தண்ணியை துளசி செடிக்கு மட்டும் விடுங்க, வேறு எதுலேயும் விடாதீங்க. கால் மிதியடிப்படுற இடத்துல எதையும் வச்சிடாதீங்க. உங்களையும் அறியாமல் சில தவறுகளை செஞ்சிடாதீங்க. இதை கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வாதாரம் மாறும்னு நம்புகிறேன். கண்ணம்மாவோட லைஃப் எப்படி மாறுச்சோ அது மாதிரி நம்ம எல்லாரோட லைஃப்லையும் மகாலட்சுமி தாயார் வருவாங்க. அவங்க நம்மளையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நம்ம வீட்லேயும் அவங்க குடியிருப்பாங்க. சரிங்களா? இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த விதமான ஆன்மீக இது கேட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. திருப்பியும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங். ப்ளீஸ் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி என்னுடைய வீடியோ வந்து பாருங்கள். சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏற்றுக்கங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எனக்கு தெரிவிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.